அக்கா இன்னைக்கு மணி பாக்ஸில் என்ன ஆஃபர் விட்டுருக்கீங்க? இன்னைக்கு மணி பாக்ஸ் போட்டியில் நல்ல ஆஃபர் இருக்குது. இதில் 2 பேர் கலந்துக்கலாம். யார் திறக்கிற கிஃப்ட் பாக்ஸில் காஸ்ட்லியான கிஃப்ட் இருக்கோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் இருக்காக்கா? ஆமாம், பின்னாடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தெரியுதுல்ல, அதெல்லாம் வின் பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம். வாவ், சூப்பர் ஆஃபர்க்கா, நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்க போகிறோம். ஏய் அனிதா, அங்கே எதுக்கு உட்காந்து விளையாண்டுட்ருக்க? வா வா. ஏய் ஸ்வேதா, நான் தருண் கூட சாபுத்ரீச் விளையாண்டுட்ருக்கேன். விளையாண்டது போதும், சீக்கிரம் வா, மணி பாக்ஸ் கேம் விளையாடலாம். என்னது கேமா? நேற்று சேலஞ்சுன்னு ஒரு ஆஃபர் விட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் வந்து விளையாண்டு 75 ரூபா எங்களுக்கு லாஸ் தான் ஆச்சு. 5 ரூபாய்க்கு கூட தேரல. ஒரு சாக்லேட்டு, ஒரு விசிலு, 2 தோடு, அவ்வளோதான் கிடச்சிது. உனக்கு லக் இல்லைன்னு சொல்லு, நாங்கள் இதில் சூப்பரான கிஃப்ட் வின் பண்ணுவோம் பாரு. இதோ நான் வந்துட்டேன். ஓகே பசங்களா, நீங்கள் ஆளுக்கு ஒரு கிஃப்டை ஓப்பன் பண்ணுங்க. நான் ப்ளூ கலர் 50 ருபீஸ் எடுத்துக்க போகிறேனே. நான் பர்பிள் கலர் 2000 ருபீஸ் எடுத்துக்க போறேனே. நான் ஃபர்ஸ்டா ஓபன் பண்றேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஏதோ உள்ள இருக்கு. பம்பரம் இன்னொன்று கிடைக்குது. சாக்லேட்டா? என்ன விசில் மாதிரி இருக்கு? விசில் தானா? விசில ஊதி பார்ப்போம். என்ன விசில் ஊத மாட்டேங்குது? சரி வச்சிருவோம். பம்பரம் மாதிரி தான் இருக்கு இது. சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன்ப்பா. எனக்கு இது சாக்லேட் மாதிரி கிடைக்கிது. சாக்லேட் தான். ஏதோ விசில் மாதிரி கிடைக்குது. விசில் தான்ப்பா. ஓ, அழகா இருக்கு. எனக்கு இன்னொரு சாக்லேட், எனக்கு 2 சாக்லேட் கிடச்சிருக்கு. யார் வின்னர்னு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். த வின்னர் இஸ் அனிதா. எதனாலன்னா அவங்களுக்கு ஒரு விசில், ஒரு சாக்லேட், ஒரு பம்பரம் வந்திருக்கனால அவங்க தான் வின்னர். ஜாலி, நான் ஜெயிச்சிட்டேன். கிஃப்ட் பாக்ஸ் எப்போ தருவீங்க? இப்போ உங்களுக்கு மேலே இருந்து வந்து ஒழுகும் பாருங்க. ஜாலி, எனக்கு நான் வின் பண்ண மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்லேயே சூப்பராக ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு. ஆஹா, இந்த கேம் நேற்றை விட செமையாக இருக்குதே. பேசாமல் இந்த கேம் விளையாண்டுருக்கலாமோ? ஹே தருண், இந்த கேம் நாம 2 பேரும் விளையாடலாம், சூப்பராக இருக்கும் போல. இவ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பெரிய ஆளுங்களோட மோதுறதை விட இந்த நான்சி கூட மோதி வின் பண்ணிடலாம்லே. சரி, ஓகே நான்சி, நம்ம 2 பேரும் இந்த கேம் விளையாடலாம். ஆனால் இந்த கேமுக்கு ஆகிற செலவை நீ தான் பார்த்துக்கணும். சரிடா, நீ என்னைக்கு பே பண்ணியிருக்க? எப்போவுமே எங்கிட்ட தானே வந்து வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்குற, நானே பே ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம லொக்கேஷன் மாற்றிட்டோம். தருணன் நான்சியும் இப்போ அந்த சேலஞ்சுக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய், என்னோடது நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. உள்ளே என்ன இருக்கு? ஆஹா, விசிலு. அடாடாடா, எதில் பார்த்தாலும் இந்த விசிலை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சாக்லேட். கடைசியும் என்னமோ இருக்கே. வாவ், எனக்கு 2 பம்பரம் வந்திருக்கு. அப்போ நான் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். ஐயா, ஜாலி, நான் தான் ஜெயிக்க போகிறேனே. 2 பம்பரம், ஒரு விசிலு, ஒரு சாக்லேட். வாவ். அச்சச்சோ, இந்த நான்சிக்கு நிறையா திங்ஸ் வந்திருக்குது. இன்றைக்கி நான் கண்டிப்பாக தோக்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது? ஆஹா, வில்லம்பு. சரி, யாரை வச்சு அம்பு விடுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு. ஆஹா, சில்லறை காசாக வந்துருக்குது. வாவ், எனக்கு 3 ரூபா வந்திருக்கா, 4 ரூபா வந்திருக்கா. வாவ் அக்கா, இது ரொம்பவே மோசங்க்கா. 50 ரூபா கொடுத்து கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஆனால் 4 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு 10 ரூபானாச்சும் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல.
என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க? அதில் பேக் பண்ணி வச்சதில் வர்றது தான் வரும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தம்பி? அக்கா அவங்ககிட்ட என்னக்கா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க சீக்கிரம் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. நான் ரொம்ப வெயிட் பண்றேன். நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுங்கக்கா. இப்போ நம்ம வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். த வின்னர் இஸ் தருண். ஏன்னா அவங்க சில்லற காசு அவங்களுக்கு வந்திருக்கு, 4 ரூபா வந்திருக்கு. அதனால் ஹீ இஸ் வின்னர். கிளாப் ஹர். என்னடா அது புது அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது? சில்லற காசு வந்தால் வின்னரா? ஆஹா, நம்ம கேள்வி கேட்டால் தான் நமக்கு பரிசு கிடைக்கும் போல். ஆஹா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அம்மா ஜெயிச்சிட்டேன், அப்பா ஜெயிச்சிட்டேன், ஆத்தா ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். என் லைஃப்பில் தடவை இப்போ தான் ஜெயிச்சிருக்கேன். ஐ, எனக்கு பரிசு கிடைக்க போதே. ஜோலி ஜோலி. இந்தாங்க தருண், உங்களோட திறமை பாராட்டி நாங்கள் கொடுக்குற கிஃப்ட். என்னது திறமையா? அது எங்கே நம்பிக்கிட்ட இருக்குது? சரி சரி, பாராட்டுறாங்க. வாழ்க்கையிலேயே தடவை பாராட்டுறாங்க. சரி, அதை அனுபவிக்காமல் விடக்கூடாது. வா, நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். தருண், அனிதா கிஃப்டையும் உன் கிஃப்டையும் வீட்டுக்கு போய் பிரித்து காட்டுடா. எனக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் முடிஞ்சுது. எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் நான் எங்கள் கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் அடுத்தடுத்த எபிசோடில் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸை லைனாக பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. பாய் பாய், தேங்க்யூ.